ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு என்ன பலகாரம் செய்யணும் போகிறோம் தெரியுமா? அத்திக்காய் பலகாரம் செய்ய போகிறோம். பேர் தான் அந்த மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக செய்யலாம். அதை ஒன்றும் இல்லை, தேங்காய் பாலில் செய்யறதான். அது மாப்பிள்ளைங்க கல்யாணம் ஆகி வர மாப்பிள்ளைங்க மட்டன் எல்லாம் சாப்பிட்றாங்க, அசைவம் சாப்பிட்ற மாப்பிள்ளைன்னா நம்மளுக்கு ஈஸியாக போயிடுது. கறி அது இது வாங்கி செய்துடலாம். சைவ மாப்பிள்ளைன்னா தான் கஷ்டம். என்னென்ன அவங்களுக்கு செய்யறதுன்னு தேடி தேடி செய்வாங்க. அப்படி சைவ மாப்பிள்ளைங்களுக்கு செய்யறதுல ஸ்பெஷலான ஐட்டம் அத்திக்காய் பலகாரம். இது எப்படி செய்யறதுன்னா, இதில் ஒட்டாழக்கார உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சுன்னா ஒரு 1.5 மணி நேரம் அப்படி ஊறிடுச்சுன்னா இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு உப்பு போட்டு வெறுமே எதுவுமே போடக்கூடாது. அதில் இவ்வளோ லூண்டு சின்ன சின்னதாக மாவு எடுத்து சின்ன சின்ன போண்டாவாக சுட்டுடணும். சுட்டு எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு ஒரு தேங்காய் இல்லை 1.5 தேங்காய் திருவி அரைச்சி நல்லா பால் எடுத்து வச்சுக்கின்னு அதில் சர்க்கரை போட்டு ஏலக்காய் நசுக்கி போட்டு நல்லா கலந்துட்டு இந்த போண்டாவை எடுத்து அது உள்ளே போட்டுடணும். போட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா அது நல்லா ஊறி நல்லா வரும். அதுதான் அத்திக்காய். அது பலகாரம், அத்திக்காய் பலகாரம். ரொம்ப ஈஸி, சுகமாக செய்து சாப்பிட்லாம், மாப்பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். புது விதமான பலகாரம், வாங்க செய்யலாம். இப்போ உளுந்து ஒரு 1.5 ஊற வைக்கிறேன். ஊறட்டும். ஊறட்டும். இப்போ அத்திக்காய் பலகாரத்துக்கு உளுத்தம்பருப்பு ஊற வச்சோம் இல்லையா, அது நல்லா ஊறிடுச்சு. அதை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். கெட்டியாக தண்ணி ஊற்றாத உப்பு போட்டு அரைக்கணும். வடைக்கு அரைக்கிறோம். வடைக்கு அரைக்கிற மாதிரியே தான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அரைக்கணும். இதை அரைச்சிட்டு தேங்காயும் ஒரு தேங்காவை தோண்டி வச்சுருக்கேன். ஒரு தேங்காயும் ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் போட்டு வச்சு பால் எடுக்கணும். ரெண்டுத்தையும் இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து வரலாம். உளுத்தம்பருப்பை நல்லா அரைச்சிட்டேன். மைய இது பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அப்போ தான் அது போண்டா நல்லா வரும். அதில் வழிச்சிடலாம். தேங்காய் பால் ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன் ஜாரில். இதை வடிகட்டிடலாம். தேங்காய் பாலை வடிகட்டும். இப்போ தேங்காய் பாலை எடுத்துட்டேன். இது சுகர் சாப்பிட்றவங்களுக்கு, இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இதில் ஸ்வீட் எக்ஸ் போட்டு கலந்துக்கலாம். இதில் சாதாரணமாக உங்களுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் இது தேங்காய் பால் ரெடி. அத்திக்காய் சுட வேண்டியது தான் பாக்கி. எங்கள் அப்பா என்ன சின்ன வயசுலேருந்தே டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னு சொன்னேன்னா முன்னே. அதனால நான் எங்கே பார்த்தாலும் ரத்னா எம்பிபிஎஸ்னு எழுதி கிடப்பேன். அதெல்லாம் பார்த்து அவருக்கு கண்டிப்பாக உன்னை நான் படிக்க வச்சிடறேம்மா, என் சொத்துங்களை வித்தாவது உன்னை படிக்க வச்சிடறேம்மா அப்படின்னுவார். அப்புறம்
10th நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன் நான். எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. அதனால் இது காலேஜில் சேர்த்துறேன்னு அங்கே வெள்ளூர் பக்கத்தில் காட்பாடி டவுன்ஷிப்பில் ஆக்சிலியம் காலேஜ், இந்த காலேஜில் இட்டு போய் சேர்த்து விட்டாரு. நான் போய் படிச்சுன்னு இருந்தேன். எங்கள் அண்ணன் வந்து எங்கள் சின்ன அண்ணன் பெரிய அண்ணா 2 பேரும் வாரத்துக்கு ஒரு தடவை என்னை இட்டுன்னு வந்து ஆற்காட்டுக்கு இட்டுன்னு வருவாங்க. 2 நாள் இருந்துட்டு சனி ஞாயிறு இருந்துட்டு நான் மறுபடியும் போய் காலேஜுக்கு போய்ட்டேன். ஒரு நாள் போயிட்டு வந்துடுவேன். ஒரு வாரம் இட்டுன்னு வந்தாங்க. வந்திருந்து பார்த்தா அவர் எங்கேயோ வேலைக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு இதுக்கோ போயிட்டு வந்தால் ஒரே இதுவாக வந்தார். பார்த்தா எங்கேயோ கையில் அடிபட்டு போச்சு. சாப்பாடு நாங்களே பிசைஞ்சு கொடுத்தோம். அவராக சாப்பிட முடியல. பிசைஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டாரு. சாயந்தரம் என்ன பண்ணாங்க, எல்லாம் சேர்ந்து ஏதேதோ பத்தெல்லாம் போட்டாங்க பாருங்க. கையெல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா கை இவ்வளோ பெருசு ஊதி போச்சு. இவ்வளோ பெரிய கொப்பளம் வந்துடுச்சு. இந்த இது கை வந்து அடிப்பட்ட இடம் இந்த முட்டியாண்டை மட்டும் கொஞ்சம் கிழிச்சிடுச்சு. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போனால் இவங்க ஏதோ 10 போட்டாங்க பாருங்க. அது ஆகலை. சுகர் இருந்துருக்குது எங்கள் அப்பாவுக்கு. எங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது. அப்புறம் சுகர் ஓவராக இருந்தது. இந்த மாதிரி 10 போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஆஸ்பத்திரியில் கையை எடுத்துன்னு வந்துட்டான். ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கையை எடுத்துட்டா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்றாரு. அப்புறம் சரி டாக்டருங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கை வந்து இந்த கை வந்து மடங்கிடும், இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு பெரிய கொப்பளம் இங்கே, அதனால் இங்கே பெருசாக ஒரு வடு வரும், இங்கே மட்டும் ஆப்ரேஷன் பண்ணோன்னு இந்த இடத்துல மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டி மாதிரி இருந்தது, அதை எடுத்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணி விட்டாங்க. ஒரு மாதம் இருந்தார் ஆஸ்பத்திரியில். நான் வந்தது என்னால் காலேஜுக்கே போக முடியல. அதனால் சொன்னார், என்னம்மா இந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, 7 வருஷம் படிக்க வைக்க முடியாது உன்னாலன்னு சொன்னாங்க. நான் கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருந்தார். அப்போ ஒரு ஜோசியர் வந்தார். ஹோட்டலில் மேலே ரூம் போட்டு ஒரு ஜோசியர் தங்கியிருந்தார். நாங்கள் ஹோட்டல் விற்ற உடனே அவர் போயிட்டார். போனவர் அப்போ வராரு. அந்த நேரத்துக்கு வந்து எல்லாருக்கும் ஜோசியம் சொல்லியிருந்தார். எங்கள் பொண்ணு கையும் பாருங்க அப்படின்னு பார்த்துட்டு, இந்த மாதிரி ரேகை இருந்தால் இந்த வருஷத்துலேயே கல்யாணம் ஆகிடும், இல்லைன்னா இந்த பொண்ணு படிக்கிறதுக்கு போயிடும், நல்லா படித்து பெரிய ஆளாகும் சொல்லிட்டு போனார். சொல்லிட்டு போய் ஒரு வாரத்துக்கெல்லாம் இங்கே வந்து கார்ட்டூனிஸ்ட்டு ராக்கின் பெரிய ஆள், அவருக்கு ஃப்ரெண்டு அவரு ஊருக்கு இட்டுன்னு வந்துட்டார். அவங்க அண்ணன் பையன் இருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே இட்டுன்னு வந்தாங்க. இட்டுன்னு வந்து காமிச்சு 2 இதுவும் ஒத்து போனதால அவர் ஒரே புள்ள சிம்சன்லாம் வேலை செய்தார். அதனால சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்து அப்போவே கல்யாணத்தை முடிச்சிட்டாரு எங்கள் அப்பா. என்னோட கனவு படிப்பு கனவாகவே போச்சு. என்ன பண்ணுறது, ஒருத்தர் ஒன்று நினைக்கிறோம், கைப்பிடி வர மாட்டேங்குது. எல்லாம் கைப்பிடி வந்து நல்லா படிக்கணும், அதுதான் எனக்கு ஆசை. அதனால இந்த ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எது அப்பா அம்மா படிக்க வச்சாலும் நல்லா படிங்க, நல்லா படிச்சு பெரிய ஆளாகி அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டுக்கு வந்து இதுவாகுங்க. அதுதான் சொல்லுவேன். படிக்காமலாம் விட்டுறாதீங்க, அப்புறம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. கடாய் அடுப்பு மேலே வைக்கலாம். எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டேன். அது கொஞ்ச நேரம் காயட்டும். அதுக்குள்ள இந்த மாவு நல்லா கலந்து, ஒன்றும் இதில் போடக்கூடாது, வெறுமே உளுத்தம்பருப்பை அரைச்சி வச்சுருக்கோம். உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அவ்வளோதான். இது போண்டா மாதிரி சுடணும் சின்னதாக. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ குட்டி குட்டி போண்டாவாக போட்டுடலாம் நம்ம. இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு இந்த அளவு திட்டம்
சவக்காய் எடுக்கணும். பாருங்க, இந்த குட்டி குட்டியாக இப்படி போட்டிருக்கேன். இப்போ இந்த ரெண்டும் செவந்துடுச்சு. ரெண்டும் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு சைஸ் போட்டால் போதும். தட்டில் வச்சு ஆற வைக்கலாம். இதெல்லாம் திருப்பி விட்டுருலாம். இதை பாருங்க, உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக கூட போட்டுங்க. இது பாருங்க, அடுத்த ஈடு சின்ன சைஸாக போட்டுக்கோங்க. ஒன்று பெரிய சைஸாக போட்டுக்கலாம், ஒன்று சின்ன சைஸாக போட்டுக்கலாம். இப்போ இதை தேங்காய் பாலில் வச்சுருக்கோம்ல, ஊற வச்சுருக்கோம். போட்டு ஊற வச்சுட்டா கொஞ்சம் எடுத்துக்கணும். இதே ஒரு அரை மணி நேரம் ஊறின அப்புறம் கொஞ்சம் நல்லா மெத்துன்னு ஆகும். அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். இப்போ அத்திக்காய் பலகாரம் ரெடி. இது உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் சின்னதாகவும் போட்டுக்குங்க, இல்லை இதே சைஸ் போட்டுக்கிறதுனாலும் போட்டுங்க. பொடியாக போட்டிருக்கேன். இப்போ இது சரியான திட்டத்தில் இருக்குது. முதல்ல போட்டது ரொம்ப பெருசாகிடுச்சு. இது பொடியாக போட்டிருக்கேன். இது சரியாக இருக்கும். இந்த சைஸ்க்கே போட்டுருங்க. இது இப்போ சூப்பராக இருக்கும். சாப்பிட்லாம் வாங்க, ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ரீசி லெமனேடுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டாடா.